ஊரில் தான் இருக்கிறோன்னா எனக்கே டவுட்டாக இருக்குது. பெங்களூரில் ரொம்ப 10 ரூபா தாங்க இது காயினு. இவ்வளோ தான் டோக்கனு. ஸ்கேன் பண்ணுற இடத்துல வச்சா போதும், ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு தெரில. பின்னாடி ஒரு ஏதோ ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது ஸ்டேஷன். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறோம். சூப்பராக இருக்குது. இன்னும் நம்மளுக்கு அந்த ட்ரெயின் வரல, டைம் ஆகிடுச்சு. அப்படியே ஸ்வைப் பண்ணு. 5:27. ஐயோ, இன்னும் 2.5 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும்னு தெரியல. அந்த பக்கம் போனால் வேறு ஏதோ ஊருக்கு போகுது போகுது. இது மெஜஸ்டிக் போகிறது. பெரிய பெரிய பிக் பாஸ் கேமரா வச்சுருக்காங்களே. நம்ம ஊர் ஏசி கோச்சில் எவ்வளோ வாங்குறாங்க? 40 ரூபா 50 ரூபா வாங்குறாங்க. இது மட்டும் 10 ரூபா வாங்குறாங்க. ரொம்ப கம்மியாக இருக்கும். முதல்ல 2.8 கிலோமீட்டருக்கு தான் அவ்வளோ கம்மியாக வாங்குறாங்க. இன்னும் ரொம்ப வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த ஸ்டேஷனு. சூப்பராக இருக்குது ஸ்டேஷனு. பாருங்கள், சரியாக இருக்கும் அந்த ஸ்டேஷன். பாருங்கள், 2வது டைம் எப்போ வர போகிறோன்னு தெரியல. மெட்ரோவுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வச்சிச்சு. நீங்கள் எதனா தப்பு பண்ணிங்கன்னா இந்த கேமராலேருந்து தப்பிக்கவே முடியாது. ரொம்ப பிக் பாஸ் கேமராவும் நிறைய வச்சுருக்காங்க. ட்ரெயின் ஃபுல்லாகவும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய பிக் பாஸ் கேமரா இருக்குதுங்க. எதனா தப்பு பண்ணிட்டீங்க, இல்லை பொண்ணுங்கிட்ட எதனா தப்பாக பேசிட்டீங்க, எதனா வழிப்பதிவு பண்ணிட்டீங்க, அதே மாதிரி இந்த டோக்கன் இல்லாமல் உங்களால் வெளியில் வர முடியாது. டோக்கன் இருந்தால் தான் நீங்கள் வெளியில் எக்ஸிட் ஆக முடியும். ஓகேங்களா? டோக்கனை மிஸ் பண்ணுறாதீங்க. இதுக்கும் நான் மிஸ் பண்ணுறோம் பொழுது. அதே மாதிரி இந்த ட்ரெயினில் வரவங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி கொடுத்துட்றாங்க. ரெகுலராக பயணம் பண்ணுறவங்களுக்கு அந்த கார்டை நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டு அதில் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி பேக் மாதிரி அது. ஓகேங்களா? இதுவும் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. வேறு லெவலுங்க. நம்ம ஊரும் அப்படி தான் இருக்குது. சென்னை சூப்பராக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறது. ஆனால் ட்ரெயின் டிக்கெட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு இன்றைக்கி போகும்போது. அதில் சிசிடிவி கேமராவில் வந்து வாட்ச் பண்ணிக்கிறாங்களாம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸும் இருக்குது. இது லிஃப்ட்டு. கீழே வந்து உங்களால் நடக்க முடியலன்னா இங்கே போய் ஏறினீங்கன்னா அதுவே கீழே எடுத்து இறக்கி விட்ரும். அது வந்து இதை ஒன்று சொல்லுவாங்க. இதில் போனால் ஸ்டெப்ஸில் நடந்து போயிடும். குப்பை தொட்டி போகிறதுக்கு டஸ்ட்பின் கொடுத்துக்கிறாங்க. ஃபயர் ஆச்சுன்னா ஃபயர் பாக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து சொல்லிடுறாங்க பாருங்கள், எந்தெந்த ஸ்டேஷன்னு எல்லாமே போர்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி போட்டு அது ஏதோ பண்ணிடுவாங்க. இது சிசிடிவி கேமரா தான் இங்கே வாட்ச் பண்ணுறாங்க. கண்ட இடத்துல வந்து குப்பை தொட்டி போடக்கூடாது, எச்ச தூக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, ட்ரிங்க்ஸ் அலோடு இல்லை. ஓகேங்களா? நம்ம பேக்லாம் ஸ்கேன் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க. ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். இதுக்கு மேலே ஒரு ஸ்டேஷன் போதுங்க. அதுவும் ஸ்டேஷன் போடுது. இதுக்கு மேலே ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஸ்டேஷனுக்கு இப்படியும் எதுவும் வழி போகுது. இந்த பக்கம் எதுவும் மேலே வழி போகுது. நம்மளுக்கான ட்ரெயின் வரதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும். 6:30 மணி தான் ட்ரெயின். 6 மணி ட்ரெயினை விட்டால் அது 2.5 மணி நேரத்தில் போய்டும். இது 6 மணிக்கெலாம் 6 மணிக்கு போய்ட்டோன்னா 2.5 மணி நேரத்தில் போயிடலாம். 6:30 மணிக்கு போச்சுன்னா 3.5 மணி நேரத்தில் போகலாம். ஏன்னா ஒரு 9:30 மணிக்கு போயிடலாம். எனக்கு அந்த கஸ்டமர்கிட்ட பிடிக்காதுன்னா தெரியுமா? சீக்கிரமாக போகும்போது நம்மளுக்கு ஒரு டென்ஷன் வரும் தெரியுங்களா? நடா ஏன்டா இந்த இவ்வளோ தூரம் வந்தோமே. சிங்கிளாக ஓட்டும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. டபுளாக ஓட்டினா கூட தெரிஞ்சிருக்காது. இப்போது ஒரு டபுள் டிரைவர் போனான்னா ஒரு 8,000 கூட 16,000 ஆச்சு. இல்லை ஒரு 10,000 கூட 20,000 ஆச்சு. ஆனால் நான் சிங்கிளாக ஓட்டி ஒரு 10,000 தான் சம்பாதிச்சேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா? 10,000 இல்லை, ஒரு 12,500 வச்சுங்களேன். ஒரு எவ்வளோ 12,500 சம்பாதிச்சிருப்பேன். ஓகேங்களா? சாப்பாடு தனியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். ட்ரெயின் டிக்கெட் தனியாக கொடுக்கணும்னு சொல்லியும் அவர் எனக்கு 500 எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்பிச்சா எப்படி இருக்கும்? இது 2,600 கிலோமீட்டர் நினச்சி பாருங்கள். 4 நாள் தூங்காத ஓட்டணும், 3.5 நாள். ஓகேங்களா? இடையில் ஒரு மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம். ஓகேங்களா? இதே டபுள் டிரைவராக போயிருந்தாங்கன்னா 20,000. ஓகேங்களா? அவருக்கு லாபம் தான் இது. எனக்கு நஷ்டம் தான், அவருக்கு லாபம் தான். ஓகேங்களா? என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லைங்க. இங்கே ஓடலையே பழப்பு. இப்போ வேலூரில் இந்த 3 நாள் போயிருந்தேன்னா அந்த அமௌண்ட் சம்பாதிச்சிருப்பேன்னா என்னை கேட்டால் சம்பாதிச்சிருக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு 800 கணக்கு போட்டால் கூட ஒரு நாளைக்கு ட்ரெயின் வந்துச்சுங்க. ஒரு நாளைக்கு 800 கூட 4 நாளைக்கு ஓட்டினா கூட எவ்வளோ ஆச்சுங்க? அது கூட 4 நாள் ட்ரிப்பு கட்சிருந்தால் தான் உண்டு. கடைகள்னால் ரொம்ப கஷ்டம் இல்லை? ஓகேங்களா? ட்ரெயின் வந்துட்டுருக்குங்க. கடைகள்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை? சரி, ரைட்டு, என்ன பண்ணுறது? ஒரு 4 நாள் கஷ்டப்பட்டு கண்மூச்சி ஓட்டிருந்தால் அதை போடுங்க. 4 நாள் தூக்கம் இல்லாத திரும்பி 4 நாள் வரத்துக்கு ஆகி போச்சுங்களா? 4 நாள். ஓகேங்களா? தூக்கம் இல்லை.
எப்படி திரும்ப அந்த ஜென்ரலில் உட்காந்துன்னு வந்தேன். ஒருத்தன் மேலே காலை தூக்கி போட முடியல என்னால். சீட்டு வந்து படுத்துட்டு வர முடியாது, கூட்டம் ஏறினே இருக்குது இறங்கினோ இருக்குது. ஸ்லீப்பர் கேட்டேன் கிடைக்கல. ஓகேங்களா, படுத்துனே வந்தேன். கைத்தொலி ஒரு பக்கம், முதுகலி ஒரு பக்கம். கார்லேயே ரொம்ப பேக் பெயின் வந்துச்சு எனக்கு. ரொம்ப அவ்வளோ லாங்கு வந்து சடனாக வந்து டிராஃபிக்கில் ஊர் வந்து ரோடு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. சிங்கிள் ரோடு தான் எல்லாமே. ஏன் அவ்வளோ டைம் எடுத்துக்கினா சிங்கிள் ரோடு ஹீல்ஸு ப்ளஸ்ஸு. ஓகேங்களா, ரொம்ப டைம் எடுத்துச்சு. ட்ரெயின் வந்துச்சுங்க, வேறு லெவலில். இப்போ தான் பார்க்குறேன் பெங்களூரில் ஃபஸ்ட் டைம் மெட்ரோவில் போகிறேன். ஜாலி. போலீஸ் 2 பக்கமும் செக்கிங் இருக்காங்க. 2 பக்கமும் செக்கிங் நடந்துனே இருக்காங்க. சூப்பராக இருக்கும். ஏசி கோச்சிருக்காங்க, நம்ம சென்னையில் விட்டுருக்கோம் பார்த்தா. சென்னையில் விட்டுருக்க மாதிரி அதே ஏசி கோச்சிருக்காங்க. ஆனால் இதில் முதல்ல வந்து 2வது வகுப்புலாம் பார்த்து ஏறணுமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லை நான் பார்த்து ஏறலாம் வந்து ஏறிட்டேன். அப்புறம் ஃபைன் பெனால்ட்டி போட்டுற போகிறாங்க. அதெல்லாம் கிடையாது, ஜென்ரல் ரூல்ஸ் மட்டும் தான் போகுது. எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். எல்லாருக்கும் நோக்கணும். ಕೆಂಪೇಗೌಡ ನಿಲ್ದಾಣ ಮೆಜೆಸ್ಟಿಕ್. இந்த பக்கம் ஒரு ஸ்டேஷன் இருக்குது. எக்ஸிட் அந்த பக்கம் தான் இருக்குது. எக்ஸிட் திருத்தணும்னு நினைக்கிறேன். இது வேறு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சுன்னு. என்னடா இது வித்தியாசமாக வச்சுக்கிறீங்க. மெஜெஸ்டிக் மேலே போய் எக்ஸிட் ஆகுமாங்க. அந்த ட்ரெயினில் உள்ள கேமரா இருக்குங்க, எல்லா இடத்துலையும் ஏசி. இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளோ பெரிய பிக் பாஸ் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணவே கிடைக்குது. இப்போ மொண்டா இன்னத்துக்கு இவ்வளோ பெரிய கண்ணாடி எதிர்ப்பு ட்ரெயின் வந்து பார்க்குறீங்க. இவ்வளோ பெரிய கண்ணாடி. ஒரு கேமரா பார்க்குறேன். ஆனால் இது ஒர்க் ஆகலை. உள்ளே வந்து சாப்பிடக்கூடாது, பிளாட்ஃபார்மில் உட்காரக்கூடாது, சீக்கிரமாக உட்காரணும், எச்சை தூக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது. ஓகேங்களா, கேமராலாம் உங்களை கண்காணிச்சிட்டே இருக்காங்க. உள்ளே திருடக்கூடாது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது இந்த ட்ரெயினில். இது ஒரு ஸ்டேஷனா, இது மேலே போகிறதுக்கு ஏதோ ட்ரெயின் பிடிக்குதுங்க. நம்ம மேலே போன எக்ஸிட் மெஜெஸ்டிக்கு இது ஒர்க் ஆகுது பாருங்க. ரொம்ப நாள் ஆகுதுங்க இதில் வந்து ஊந்துரும். இதெல்லாம் ஃபஸ்ட் டைமில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஈயில் போய் பழக்கம் ஆயிடுச்சு. மாலில் போயிட்டு ऊपर से बाहर निकलेगा मालूम नहीं, मेरा फर्स्ट टाइम आ गया. அண்ணா மெஜெஸ்டிக் மேலே ஊற்றி டைம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கன்னடம் தெரிஞ்சதுனால தப்பிச்சுக்கிறேங்க. ஹிந்தி, கன்னடா, இங்கிலீஷ், தமிழ் எல்லாத்தையும் வச்சு போயிட்டு மாட்டேன். दूसरा मेट्रो पकड़ना पड़ेगा. किधर जाएगा? मैजेस्टिक के लिए. मैजेस्टिक के लिए किधर जाएगा? बस स्टैंड. बस स्टैंड है, ऊपर जाएगा, नीचे एग्जिट है बोला. हाँ, वह मेरा जंक्शन जाएगा, तुम बस स्टैंड जाएगा. आ गया. मेरा क्या मालूम नहीं है, वाला एग्जिट है, मैजेस्टिक एग्जिट है. नीचे एग्जिट होता है. ये वाला स्पेशल एग्जिट है. அவனே கஷ்டப்படுறாங்க. கஸ்டமரு எல்லாம் வந்து கீழே தான் வச்சுருப்பாங்க. இவனோட மேலே வச்சுக்கிறான்னு கேட்குறாங்க. அதுவே எனக்கே தெரில. ஸ்டேஷனாக இது நானும் கடலுக்குள்ளே இருக்கிற ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற அப்படியே ஒரு ஃபீலிங். டோக்கன் போட்டுருந்தோமா எக்ஸிட் ஆகும்போது சரியாக தான் போச்சு. டோக்கனை போட்டுருவோம். போட்டாஷ். ஓ, அதிலே ப்ரைஸ் தான் காட்டுதுங்க. 40 ரூபா 10 ரூபான்னு. ஏதோ கடலில் இருக்கிற மாதிரி, ஏர்போர்ட் கடலில் இருக்கிற மாதிரி. இதாக பஸ் ஸ்டாண்டு பையா, எவ்வளோ பஸ் ஸ்டாண்ட்
எவ்வளோ பஸ் ஸ்டாண்டு? மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டு. வா சூப்பராக ஆகிட்டுருக்காங்க. நான் வரும்போது லாஸ்ட் டைம் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டு இப்படி இல்லை, நிறைய மாற்றிட்டு இருக்கிறாங்க. टर्मिनल वन के लिए इधर से बस मिल जाएगा। किधर से? टर्मिनल वन के लिए, एयरपोर्ट के लिए। एयरपोर्ट के लिए हाँ मिलेगा, एसी बस में मिलेगा ना, नॉर्मल बस में मिलेगा। एसी बस किधर मिलेगा? मालूम नहीं है भैया, मेरा का फर्स्ट टाइम आ गया। ओला बस स्टैंड में चेक मैं भी फर्स्ट टाइम। लोकल बस मिलेगा, ये वाला लोकल बस है मालूम नहीं है। बैंगलोर बोर्ड आ गया, मालूम नहीं। ओला बस स्टॉप में காந்தி தாத்தா ஃபோட்டோலாம் வச்சுக்கிறாங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுனால. பரவாயில்ல, ஸ்டேஷன் இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. பக்கத்தில் ஆப்போசிட்டில் அப்படியே பஸ் ஸ்டாண்டுங்க, அப்படியே வந்து போய் எக்ஸிட்லேயே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சல்லுன்னு வந்துச்சுங்க ட்ரெயின். ஆனால் 40 ஆகி போச்சு. 6:30 மணி ட்ரெயின் தான் பிடிக்க போகிறேன். 6 மணி ட்ரெயின் வந்து இங்கே வெட்டிக்கலாம். கோழி முடிச்சு எல்லாம் வந்து எக்ஸிட்கே வச்சுருப்பாங்க. நம்ம அண்டர் கிரவுண்ட்லேருந்து மேலே வந்துருக்கோம். அண்டர் கிரவுண்ட்லேருந்து மேலே இருக்குது. அண்டர் கிரவுண்டில் இருக்குது ட்ரெயின் ட்ராக்கு. ஓகேங்களா, நம்ம மெஜஸ்டிக் வந்து மேலே வச்சுக்கிறாங்க. கரெக்டு தான், நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ட்ரெயின் போகணுன்னா கீழே போகணும். நான் ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகிடுது. என்ன போட்டுக்கிறாங்க இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடான்ற மாதிரி. பரவாயில்ல, நல்லா போர்டு வச்சுக்கிறாங்க. கேஆர்எஸ் ரயில்வே ஸ்டேஷன். ஒரு போலீஸ்கார்ட்ட கேட்டான் அட்ரஸு, கரெக்டாக சொல்லிட்டார். சப்வேல கீழே போங்க அப்படின்ட்டு. மேலே போகணுமா கீழே போகணுமா தெரியல. இங்கே வர வழி இப்படி வச்சுக்கிறாங்க. யாரை கேட்குறது சொல்லி இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் வச்சுக்கிறாங்க. இங்கேருந்து போர்டை காணும். அங்கே மட்டும்தான் போர்டு வச்சுருக்காங்க, ஒரு போர்டே காணும். அப்பா சூப்பராக இடுக்காங்க. ரொம்ப வருஷம் ஆகுது மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டு வந்து. ஒரு வேளை கட்டின்னு இருந்தாங்க அப்போ வந்து. நான் அப்போது இடையில வரணும்னு நினைக்கிறேன், கட்டின்னு இருக்கும்போது. ஓகே ஓகே. இப்போ மெயின் ரோடே ஆகிட்டு வரட்டேங்க. இந்த வருஷம் நம்ம கொடுத்தாங்க भैया रेलवे स्टेशन के लिए। रेलवे स्टेशन ऊपर है ना? ऐसे जाके हाँ वैसे जाने का। ओके ओके ओके। हाँ ஓகே. கர்நாடகா ஊரில் ஹிந்தி பேசுகிறேன், தமிழில் பேசலாம். அட்ரஸ் சொல்ல மாட்டாங்க. தூரத்துக்கு என்னென்னலாம் ட்ரை பண்ணுறது. ஜங்ஷன் இங்கே இருக்குங்க, பார்த்துட்டேன். வெற்றிகரமாக மெஜஸ்டிக் ஜங்ஷன் வந்து விட்டோம். நடாடி நந்து வரேன்னு சொல்லிட்டு பாதியிலேருந்து ட்ரெயின் ஏறி வந்துடா அப்படின்ற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள். மெஜஸ்டிக் ஜங்ஷன் அப்படின்னு போட்டிருக்கு. பேரில் அந்த பக்கம் போனால் தான் தெரியும். ஆனால் இங்கே கிராஸிங்கே இல்லைங்க. எப்படிங்க கிராஸ் பண்ணுறது? மெஜஸ்டிக் ஜங்ஷன் ஓகேங்களா. மெட்ரோ டேக்ஸி யூகே மெஜஸ்டிக் MEAJESTIC மெஜஸ்டிக் ஜங்ஷன். இந்த பஸ்ஸில் தான் நான் கண்டக்டராக ஒர்க் பண்ணேன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். இந்த பஸ்ஸுனால் இந்த பஸ்ஸில் நான் ஒர்க் பண்ணது கம்பெனி பஸ். டைம் ஆகிடுச்சு, குடுகுடுன்னு ஓடுறாருங்க அண்ணன். எனக்கு கூட டைம் ஆகிடுச்சு. சிக்னல் தூரத்துக்கு வச்சுக்கிறாங்க. இது கேஆர்எஸ். அதாவது அந்த பக்கம் தனி பஸ்ஸு, இந்த பக்கம் ஸ்லீப்பர் ஏசி வால்வோ பஸ்லாம் இந்த பக்கம் ஆகிட்டு இருக்கிறாங்க. வேறு லெவலில் ஆகிட்டு இருக்காங்க. எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு நானே இப்போ தான் பார்க்குறேன். ஆட்டோவில் 400 கொடுத்து வந்தது 10 ரூபா கொடுத்து வந்து முடிஞ்சு போச்சு. ஒரு 2.5 கிலோமீட்டர் வந்து 2 கிலோமீட்டரில் இருநா ஓடிடணும். எவ்வளோ பஸ்காரனா இச்சிரா தம்பி பாவம். நாங்கள் இவ்வளோ டிராஃபிக் ஆகுது நம்ம ஊர் மாதிரி. ஊரே பரவாயில்லன்ற மாதிரி ரொம்ப டிராஃபிக் ஆகுது. கொடுக்குன்னு ஓடணும். ட்ரெயின் டைம் ஆகிடுச்சு. ஓட கைக்குள்ள நல்லா இருக்குங்க. ஆப்போசிட்லேயே மெட்ரோ. நான் ஒரே நிமிஷம் ஓடிடுறேன். டைம் ஆகிடுச்சு. இதுதான் ஸ்டேஷன் நினைக்கிறேன்.
ஆமாங்க, ஒரு வழியாக ஸ்டேஷன் வந்துட்டான். 6:20 தான் ட்ரெயின், 6 மணி ட்ரெயின். அது எதுவும் முடியுமான்னு தெரியல. சரி, 6:30 மணி ட்ரெயின் அது எடுத்துடலாம். உள்ளது இன்னும் போகணும் போல, இன்னும் வாங்கும் போல. இது என்ன இருக்குது, ஏதோ மசாஜ் சென்டர் மாதிரி வச்சுக்கிறாங்க. 10 மணி உருளாமா என்ன போட்டுக்கிறாங்க, ஏதோ மசாஜ் சென்டர் தான் நினைக்கிறாங்க, தெரிலங்க. ஏன்னா உள்ளே வால்வோ பஸ் மாதிரி செமி ஸ்லீப்பர் பஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நடந்தோன்னோம், ஒரு 3.5 கிலோமீட்டர் நடந்தோன்னோ, ஒரு 2.5 கிலோமீட்டர் ட்ரெயினில் வந்துட்டோம். மெட்ரோவில் ட்ரெயின் டிக்கெட் வாங்கணும், அப்புறம் ஏறணும் ட்ரெயினில். ஜென்ரலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஸ்லீப்பர் இருந்தாலும் பரவாயில்ல. அண்ணா டிக்கெட் கவுண்டர் எங்கண்ணா இருக்குது? டிக்கெட் கவுண்டர் இல்லைங்களா அண்ணா? ட்ரெயின் டிக்கெட் கேடு இல்லைண்ணா, ட்ரெயின் டிக்கெட். அங்கேருந்தே ஒரே ட்ரெயினாக விட்டுருந்தா இவ்வளோ தலைவலி இல்லைங்க, சல்லுன்னு ஏற்றுக்குவான். எல்லாம் டெல்லி மாதிரியே இருக்குதுங்க. அதாவது நம்ம ஊருக்கு எக்மோர்லேருந்து ஒரு ஸ்டேஷன் போகணும்ல சென்ட்ரலுக்கு, தனித்தனியாக வச்சுக்கிறாங்க. ஒரு ஏரியாவில் வந்து ட்ரெயின் ட்ராக்கே மாறிடுச்சுங்க, ட்ரெயின் இன்ஜினே மாற்றிட்டாங்க. தும்கூருக்கு முன்னாடி ஒரு 60 கிலோமீட்டர் முன்னாடி, அதாவது நான் ஸ்டாப்பாக அந்த ட்ரெயின் வந்துச்சுங்க. இது வரலாம் தும்கூர் வரலாம் வந்துச்சு. தும்கூருக்கு முன்னாடி ஒரு 60 கிலோமீட்டர், 2600 கிலோமீட்ரு, 620 கிலோமீட்டர் சம்திங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் டிக்கெட்டை மாறிடுச்சு. ஆக்டர் மாதிரி இருக்காங்க அந்த பொண்ணு, வர ஜம்முன்னு பார்க்குறாங்க. டிக்கெட் கவுண்டர்னு இங்கே போர்டு வச்சுக்கிறாங்க. கேஆர்எஸ் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன், பெங்களூர் ஸ்டேஷன் அப்படின்னு போர்டு வச்சுக்கிறாங்க. ஆனால் டிக்கெட் கவுண்டர் காலி ஆகுது. இதுதான் டிக்கெட் கவுண்டரா? டிக்கெட் கவுண்டர் காலி ஆகுது. ட்ரெயின் டிக்கெட் எடுத்தாச்சுங்க. ஆனால் என்ன 6 மணி ட்ரெயின்லாம் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கேயே 5:57 ஆகி போச்சு. 6 மணி ட்ரெயின் பிடிக்க முடியாதனால லால்பாருக்கு எடுத்தாச்சு. 105, 105 ரூபா. ஓகேங்களா, டிக்கெட் இல்லாமல் போகலாம். அவன் மாட்டி நிட்டிக்காக இருக்கட்டும், 500 1000 கஞ்சின்னு அவங்ககிட்ட கெஞ்சின்னு காலில் 2 நாள் உட்கார வச்சு அவன் 2 அடி அடிச்சு போலீஸில் போடிச்சு. வேறு இல்லாத வேலைங்க. இப்போ குடுன்னு முடியாதுன்னா பிடிச்சிட்டு இருப்போம் 6 மணி ட்ரெயின். ஆனால் 6 மணி ட்ரெயினில் போயிருந்தால் ஒரு 8:30 மணிக்கு போயிடலாம். இப்போ 9:30 மணிக்கு போக போகிறோம். அவ்வளோதான் விஷயம். ஒரு மணி நேரம் வித்தியாசம். அவ்வளோதான். ஆனால் லால்பார்க் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும்னு நினைக்கிறேன். சரி, லால்பார்க் ஸ்பீடாக போகணும்னா அந்த வண்டி போகாது. அந்த வண்டி 2.5 மணி நேரத்தில் போகுது. இன்னும் பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். ட்ரெயின் டிக்கெட் மட்டும் கொடுத்துட்டான். இன்னும் பிளாட்ஃபார்ம் கூட சொல்லலாம். 25 நிமிஷம் இதுதான் இது வித்தியாசம். அவ்வளோதான். இது 6 மணியா? அது வந்து 6:25. ஓகேங்களா, விஷயம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுட்டுருக்காங்க. சூப்பராக எடுக்கிறாங்க. நான் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஸ்டேஷன். இல்லைன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆஹா, தூரத்துக்கு பெங்களூர் டு சென்னை சென்ட்ரல் இந்த ட்ரெயினில் ஏற்றுக்கலாமோ? தேவையில்லாத தேர்ந்துக்கிறேன் ட்ரெயினை. இது என்ன ட்ரெயின் டிக்கெட்டு? அண்ணா இது லால்பார்க்காண்ணா? அப்படிங்களா? ஜென்ரல் பின்னாடிங்களா? போகலாம் பின்னாடி. தெரியாமல் தேடிட்டு இருக்குண்ணா. லால்பார்க் இங்கேயே வச்சுங்க தேடுறேங்க. அதை போடுங்க. சீட்டு கச்சமாக தான். 6:25 இந்த வண்டி தானா? ஏசி சூப்பராக இருக்குது. பார்த்து எல்லாத்தையும் ஞாபகம் ரூபா ட்ரெயின் விட்டுற போகிறாங்க. 25 நிமிஷம் தான் குல்பி செல்ஃபி. ட்ரெயின் டிக்கெட் கவுண்டரில் வந்து நின்று இருக்குதுங்க. ஏதோ சென்னை தான் போயிட்டு ஸோ இருக்குது ஜென்ரல். அவ்வாறு இது தான் இருக்குன்னு சொல்லி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. சீட்டே கிடையாது. சாப்பாடு வந்து நிற்கிற கண்டிப்பாக ஒளி முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு கோச்சு ஜென்ரலாக போட்டு சாவடிக்கிறாங்க.
2 கோச் 3 கோச் போட்டுருந்தா கூட நல்லா இருக்கும். பாத்ரூம் கோச் தான் இன்னைக்கு போடுது. இது என்ன கோச்சு? இது நார்மல். இதில் நம்மளை ஏற்ற விட மாட்டாங்க. இது ஏசி. ஒரே சீட்டை போட்டு விட்டுருக்காங்க. ஒரே ஒரு ஜென்ரல் கோச்சை வச்சு நான் படுற பாடு இருக்கிறது. மாட்டிக்காம கேட்கணும். அவ்வளோ டவுட் ஆகிட்டாங்க. பேக் மாட்டோம். ஒரு 2.5 மணி நேரம் நின்று போகிறது ரொம்ப கஷ்டமாச்சு. அம்மாடி 6 கிலோமீட்டர் நின்று வந்துட்டேன். ஒரு 2.5 மணி நேரம் நின்று நிற்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆல்ரெடி 3.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து கை காலெலாம் வலிக்குது. பேக் மாட்டத்துக்கு திருக்குன்னு பார்க்கணும். லால்பார் இங்கே வச்சுன்னே கேட்டாங்க. எந்த ஸ்டேஷன் போகணும். ஒரே ஒரு ஜென்ரல் கோச் வச்சு மாத்திர போகணும். 4-5 ஜென்ரல் கோச் போட்டோன்னா கூட மாறும். ரெண்டுலாம் தூக்கி போடலாம். வேறு 105 ரூபா போட்டுவாங்க. 75 ரூபா டிக்கெட்லேயே போயிடலாம். அதுக்குள்ளே 6 ஃபுல்லாக ஆயிடுச்சு. நிற்கிற கண்டிஷன் தான். எனக்கு வித்தவுட்டு தான். படியிலே உட்காந்து போகலாமா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு படியில் உட்காந்து. என்ன அடிக்கடி பிளாட்ஃபார்ம் வந்தால் காலை தூக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா டப்புன்னு காலையே ஆச்சு. அதில் நிறைய டைம் அனுபவப்பட்டிருக்கு. செப்பல்லாம் பிஞ்சு நிறைய அனுபவப்பட்டிருக்கு. இதை வந்து சீட்டை வந்து போட்டாங்க. ஒரே ஒரு ஜென்ரல் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வாட்டர் பாட்டில் வர நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. ஏன்னா 6:25 சாப்பிட்டே பழகிக்கணும். சாப்பிட்டு யோசிக்கவே வானாந்தே முடியுது. பேகில் வர லைசன்ஸு பாஸ்போர்ட் ஆதார் கார்டெலாம் இது எல்லாம் வச்சு வச்சு போட போகிறீங்க. அதெல்லாம் பேசிக்கிறோம். தமிழ்காரங்க இதுலேயே பார்த்தோன்னா டெல்லி ட்ரெயினில் நிறைய பேர் ஏறாங்க. ஜென்ரல் கோச்சு 9 மணி நேரம் உட்காந்து போகிற மாதிரியே இருக்கா. ஸ்லீப்பர் பேக்கிங் தான் நல்லா இருந்தது. ஐயோ நான் ட்ரெயின் சிக்னல் ஊற்றிட்டாங்க. பக்கத்து ட்ரெயினாக வந்துட்டுருக்கீங்கன்னு தெரியல. தனியாக இருக்கு. முன்னாடி போகிறாங்க. முன்னாடி தான் போகிறாங்க. வர மாதிரியே ஒரு ஃபீலிங். 6:25 சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆட மாட்டாங்க. பேசணும் 6 மணி நேரம் பாத்ரூம் கோச்சு தாண்டி திரும்பதுலேயே நீங்கள் போட்டாங்க. ஒரு லென்த் தான் ஒரு ட்ரெயின் ஒரு 40-50 கோச்சு விடக்கூடாது. 12-10 கோச்சு விடுறதுக்கு ஒரு டெல்லி ட்ரெயின் நம்மளை மட்டும் 1008 மட்டும் சொல்கிறாங்க. காலிலேருந்து கீழே மேலே வீட்டில் மட்டும் 2 பேர் ஃபஸ்ட்டாக விட்டுருக்காங்க. அப்பா நம்ம ஊர் மாதிரி வராது. அந்த ஊருக்கு போனாலும் டிஃபன் சாப்பாடு எதுவும் கூட்டம் போகிறாங்க. பஸ்ஸில் போகிறதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் பஸ்ஸில் போகிறதுக்கு. ட்ரெயினில் போனால் 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் போகணும். பாத்ரூம் வசதி கிடையாது பஸ்ஸில் போகணும். இல்லைன்னா நல்லா உட்காந்து போக முடியாது. பார்த்தீங்கன்னா கூட பாத்ரூம் வந்தால் கூட வாங்கிட்டு வந்தால் கூட போய் கண்டக்டர் போகிறது டிரைவர் போகிறோம்.
இன்னும் நம்ம ட்ரெயினில் அப்படி கிடையாதுல ஜன்னல் திறந்துட்டு காமி கற்றுக்கலாம் உக்காஞ்சிக்கலாம் நல்லா யாருன்னா யூடியூப் பாத்ரூம் பாத்ரூம் நிறைய இன்னும் நிறைய ஃபீச்சர் இருக்குது ஒரே பெட்டி வச்சு நிறைய பேசணும் வீடியோ மெமரி ஸ்டோரேஜாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன் படமே பார்த்த மாதிரி இருக்கும் 3 மணி நேரம் அந்த படம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணணும் அது மட்டும் பிடிக்கும் ஓகேங்களா வேலூர் போய்ட்டு மீதி வீடியோ கண்டினியூ காட்பாடி வந்து சந்தோஷம் அப்போ ரோடு கண்ட்ரோல்